உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இது தேர்தல் காலமாக இருக்கிறது. ஜனநாயக முறையில் அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என்கின்ற போது கூட எங்காவது ஒரு இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அதிகமான கள்ள ஓட்டுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ தேர்தல் நடைமுறை இருக்கின்ற போது வாக்காளர்களுடைய பட்டியல் பார்த்திங்கன்னா 6 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னும் கூட முழுமையாக வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்களா என்று சொன்னால் நீக்கவில்லை. ஆகவே அதனால்தான் போலி வாக்காளர்கள் மற்றும் வன்முறையின்றி ஜனநாயக முறையில் தேர்தல் சாத்தியமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். காங்கிரஸினுடைய தேர்தல் பொறுப்பு குழுவில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கனகராஜ் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். மானுடவியல் ஆராய்ச்சியாளர். சமீபத்தில் லயலா கல்லூரியில் அந்த முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்பை அவர்கள் பற்றி ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். ஆகவே அதில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முனைவர் ஜோ அருண் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜா வைஸ் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். மிகச்சிறந்த எழுத்தாளராக, ஒரு மூத்த பத்திரிகையாளராக திரு இளையச்செல்வன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றனர். வாக்காளர்களுக்கு வாக்கினுடைய உறுதியை பற்றியும் வாக்கினுடைய முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலை பற்றியெல்லாம் ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். அமைதியான தேர்தல், அற்புதமான வாக்களிப்பு, அட்டகாசமான வெற்றி, ஆளுமைமிக்க அரசு என்பதெல்லாம் பெரும்பான்மை மக்கள் தேர்தலை பற்றிய கணிப்பாக வைத்திருந்த காலம் ஒன்று இருந்தது. போக போக இந்த கணிப்புகள் கனவாக தொடங்கி இன்று காணாமலேயே போய்விட்டது. இன்று போலி வாக்காளர்களின் எண்ணிக்கை 3.25 லட்சம் என்று எதிர்க்கட்சிகள் ஆதாரங்களை திரட்டி தேர்தல் ஆணையத்திடம் அளித்திருக்கின்றன. ஒரு வாக்காளரின் பெயர் 12 அல்லது 13 இடங்களில் பதிவாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கள்ள ஓட்டுகளின் வரவால் அமைதியான தேர்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். கள்ள ஓட்டு விழுகின்ற நேரம் 3 மணி முதல் 5 மணி வரை என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதை தடுப்பதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தேர்தல் கால பணப்பட்டுவாடாவிற்கு புது புது யுக்திகளை கையாண்டு ஜனநாயக தேர்தலை பணநாயக தேர்தலாக மாற்றினால் அமைதியான தேர்தல் எப்படி சாத்தியமாகும்? 1950 என்றால் என்ன என்று உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? அது ஒரு வருஷம் என்று தானே சொல்வீர்கள். ஆனால் இது வாக்காளர் பட்டியலில் விடுபட்டோர் தங்களை சேர்ப்பதற்காக அழைக்கின்ற அலைபேசி எண் என்று தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. இந்த விளம்பரம் யாருக்கு தெரியும்? வீடு மாறுகிறவர்கள் பற்றி சரிபார்ப்பதில்லை, இறந்தவர் பெயரை நீக்குவதில்லை. பின் போலி வாக்காளர்கள் உருவாகாமல் எப்படி தடுக்க முடியும்? 100% வாக்குப்பதிவிற்கும் புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கும் என்ன விழிப்புணர்வு எடுக்கப்பட்டிருக்கிறது? 49(O) படி ஓட்டு போடுவதற்கு சுதந்திரம் இருக்கிறதா? இவைகளுக்கெல்லாம் விடை தெரிந்தால் மட்டுமே அமைதியான தேர்தல் சாத்தியம் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். இதற்கான விடை வரும் தேர்தலிலாவது கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போலி வாக்காளர்கள் இல்லாமல் நம்ம இந்த தேர்தலை சந்திக்க முடியுமா? சொல்லுங்க. போலி வாக்காளர் இல்லாமல் நம்ம ஜனநாயக எலெக்ஷனை நம்ம சந்திக்கவே முடியாது. ஏன்னா பணம் எந்த வழியில் போகுதுன்னா நிறையா வழியில் போகுது. பாமர மக்களை போய் அது சீக்கிரம் சேர்ந்துடுது. அவங்கள தான் ஈஸியாக பாதித்த மக்களை பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்க. சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும் போதும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நார்மலாக 10 to 12% தான் இன்க்ரீஸ் ஆகும் புதுசாக வாக்களிக்கிறவங்க. ஆனால் இந்த தடவை 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இது கவர்மெண்ட் கொடுத்த கருத்து கணிப்பு தான். இது அன்யூஷுவல்னு தெரிஞ்சோம், அதை யாருமே கேள்வி கேட்கல. இது எப்படி சாத்தியமாகும்? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி, இந்த ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சி இப்போ எப்படி இருக்குது? பணநாயக ஆட்சியாக மாறிட்டு இருக்கு. அது போல் இல்லாமல் போலி வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா
கீழே தெரு, மேலே தெரு, சாவடி தெரு, எல்லா தெருவுலையுமே அவருக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 3 வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த பூத்துலேயும் போய் ஓட்டு போட்டு வருவார், இந்த பூத்துலேயும் போய் ஓட்டு போட்டு வர்றாரு, எல்லார் பூத்துலேயும் போய் ஓட்டு போட்டுட்டு வருவார். அது வந்து குறைக்கப்படணும். ஏன் மக்கள் வந்து 3 to 5லே போய் ஓட்டு போடக்கூடாது? அவங்க காலங்காத்தால போய் நின்றுறாங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும்ன்ட்டு. அதை ஸ்டாப் பண்ணணும்னா மக்கள் வந்து 3 to 5ல் ஓட்டு போட்டாங்கன்னா மட்டும்தான் போலி வாக்காளர் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இது வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் மேலே இருக்க தப்பும் அதிகமாக இருக்குது. நம்ம போலி வாக்காளர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு சேரணும், அதுக்காக அந்த கட்சிக்காரங்களே காசு கொடுத்து இவ்வளோ செய்கிறாங்க சார். அது சத்தியமாக தடுக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்முடைய இந்த ஓட் பேங்கிங் அதிகரிப்பதற்காகவே அவங்களே செய்கிறாங்க. அவங்களே செய்கிறாங்க. பாமர மக்கள் வந்துட்டு ரொம்ப இலகின மனசு உள்ளவங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு எஜுகேஷனை பற்றி யோசிக்கிற ஐடியாவில் சரி நமக்கு இந்த கட்சிக்காரங்க இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களோட மனசுலேயும் அந்த மாதிரி எண்ணம் தான் தாட் அதிகமாக இருக்குது. இப்போ வாக்காளர் பட்டியலில் வந்து ஒரே பேர் கொண்டு 3-4 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் இறந்தவங்களோட பேரை எடுக்காமையே அதுலேயும் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதனால தான் போலி வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்களே. நம்ம நாட்டில் வந்து ஜனநாயக நாடு இது. இந்த ஜனநாயக முறைப்படி ஓட்டு நடக்கணும்னா ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் தேர்தல் அதிகாரிகள் வந்து அவங்க முறைப்படி கரெக்டாக நடத்தி கொண்டு போனோம்னா கள்ள ஓட்டை தடுக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த கட்சியுமே அவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு நடந்தால் நம்ம கள்ள ஓட்டை தடுக்கலாம். அந்த 3 to 5 அது எப்படி மாறுதுன்னா காவல்துறையெல்லாம் அந்த நேரத்தில் வெளியில் போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, மற்ற கட்சி ஆளுங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வராங்க, பொதுமக்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு போட்டுட்டு போயினே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓட்டு போடாமல் தவிக்கிறதுக்கு காரணம் இந்த கல்லோட்டு தான் மெயின் காரணமே. ஒவ்வொரு வாக்காளரும் அன்றைய தினத்தன்று அந்த தேர்தல் தினத்தன்று அவனுக்கு வந்து தன்னார்வம் வரணும். தன்னுடைய வாக்கை மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய சொத்தை மற்றவங்க பயன்படுத்தினா எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபீலிங் வருமோ அப்படின்னு அதை விட்டு கொடுக்கூடாது. அது ஒரு கேவலமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்மளுடைய வாக்கை இன்னொருத்தன் பயன்படுத்தக்கூடாதுன்னுடைய விழிப்புணர்வு அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு தான் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வாக்காளர் அடையாள அட்டையை முதல் ஆதாரமாக பதிவு பண்ணணும். நம்ம இணையதளத்தில் அதை வெளியிடும்போது அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண்ணுடன் வெளியிடணும். அந்த அடையாள அட்டையினுடைய எண்ணுடன் அந்த பிரதியை வெளியிட்டு அந்த வாக்காளர் சாவடிக்கு செல்லும் பொழுது அங்கு வாக்காளர்கள் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, தேர்தல் தணிக்கை பார்க்கும்போது அந்த எண்ணையும் ஆளையும் சரிபார்த்து டிக் பண்ணி அனுப்பிட்டே இருந்தால் வாக்கு வந்து போயிட்டே இருக்கும். இப்படி செஞ்சாங்கன்னா இது வந்து தேர்தல் நிச்சயமாக சாத்தியமாகும். கண்டிப்பாக சாத்தியமாகாதுன்னு சொல்ல முடியாது இந்த நியூ டெக்னாலஜியில். ரேஷன் கார்டுங்கிறது இன்றைக்கி ஒரு அத்தியாவசியமான ஒவ்வொரு குடிமகனுக்கானது ஆயிப்போச்சு. அதில் கண்டிப்பாக ஓட்டு போடக்கூடிய வயது இருக்கிறவங்களுக்கு அவங்க பேர் அதில் இருக்குது. இப்போ என்னென்னாக்க இந்த ஓட்டெல்லாம் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ரேஷன் கார்டு கொண்டு போகணும். அதில் ஒரு சின்ன சிம்பிளோ ஏதோ மார்க் வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த மாதத்துக்குரிய ரேஷன் அடுத்து வழங்கப்படும். ஓட்டு போடாத பிரஜைகளுக்கு இந்த நாட்டோட இந்த உரிமைகள் இல்லைங்கிறத இதுவாக அரசாங்கம் சொல்லணும். ஏன்னா ஓட்டுரிமைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த ரேஷன் கார்டில் ஒரு மார்க்கு கொண்டு வந்தாலே 100க்கு 100% ஓட்டு பதிவாகும். அப்போ அந்த கள்ள ஓட்டுங்கிறது தவிர்க்கலாம். ஒரு மண்டலத்துலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா எலெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாங்க, ஜோனல் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா மயானத்தில் நம்ம போய் அவருக்கான பதிவு பண்ணால் தான் அங்கே அடக்கமே பண்ணுவாங்க மயானத்தில். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய முழு அட்ரஸ்ஸு, அப்பா பேர், இறந்தவர் பேர் எல்லாத்தையுமே வாங்குறாங்க இல்லைங்களா. அதை வந்துட்டு உடனே அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் மூலயமா எலெக்ஷன் ஜோனல் ஆஃபீஸருக்கு தகவல் போனால் உடனே இறந்தவருடைய பட்டியலில் நீக்கிடுவாங்க. இப்படி பண்ணலாம். இன்னொன்று இந்த 3 to 5 வந்துட்டு அதிகமான கள்ள ஓட்டு நடக்குது அப்படின்றாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா தனியார் கார்ப்பரேட் கம்பெனிங்க வந்து யாருக்கும் வந்துட்டு லீவ் கொடுக்காததுனால தான் படிக்காதவன் ஓட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே போலிங் ஆயிரும். ஏன்னா பூத் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கேன் நான், அதனால சொல்கிறேன். காலையிலே பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமான ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவன் ஓட்டு எல்லாமே போலிங் ஆயிரும். வீட்டில் இருக்கிறவன் வந்து போட்டு போயிடுவான், படிக்காதவன் எல்லாருமே. இந்த படித்தவங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனம், தனியார் கம்பெனிகள் யாரும் சரியான விடுமுறை கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் இப்போ காலைல போய் போட்டு வந்துருப்பா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வரலன்னா 2 நாள் லாஸாப்பே அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய கம்பெனியில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா படித்தவன் யாருமே வரது கிடையாது. அப்போது அந்த படிக்காத ஓட்டை வந்து சில பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பூத் ஏஜென்ட் வந்து சுழிச்சிருவாங்க. இந்த பேர்காரர் வரலப்பா, இந்த பேர்காரர் வரல, உடனே அவங்க கட்சி ஆளுங்களுக்கு சொல்லி நீ வந்து போட்டுரு.
தனியார் நிறுவனங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பா. கண்டிப்பாக விடுமுறை கொடுக்க வேண்டும். அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க கண்காணிக்க வேண்டும்ன்றீங்க. இன்றைக்கு அதிநவீன ஏவிஎம் அல்ல இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று வந்திருக்கிறது. அந்த தொழில்நுட்பம் முற்றிலும் நமக்கு ஏற்குமா என்றால் அதிலும் இன்னும் சில அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வேணும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏதோ நாம் வாக்குகளை செலுத்தினோம், நாம் செலுத்திவிட்டோம், பட்டனை அழுத்தி விட்டோம். அதில் எதில் விழுந்தது என்பது நமக்கே தெரியாது. சம்பந்தப்பட்ட இந்த வாக்காளர் யாருக்கு வாக்கு பதிந்தார் என்பதற்கான அத்தாட்சி வருவதில்லை. இந்த முறை வந்து தேர்தல் ஆணையம் ஒரு சீட்டு வந்து நம்ம வரா மாதிரி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்ல, ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க கண்டிப்பாக செய்திருக்காங்க. முன் வெறும் சின்னம் மட்டும் இருந்தது இல்லையா, இப்போ வந்து ஃபோட்டோவே போடுறாங்க. யாருடைய அந்த வேட்பாளருடைய ஃபோட்டோவும் போடுகின்ற போது அவங்களுடைய முகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கனால பண்ணலாம். தேர்தல் நடக்கிற இடத்துல அந்த தேர்தல் எண்ணிக்கை அந்த நாள் முடிகிற வரைக்கும் அந்த காவல்துறையினோட பாதுகாப்பு வந்து அதில் முழுக்க இருந்துச்சுன்னா எந்த ஒரு கள்ள ஓட்டு போட முடியாத அளவுக்கு தேர்தல் நடக்கும். போலி வாக்காளர்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க இதை போகிறது கூட ஒரு போலி வாக்காளர் தான். இதே போக இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, அதாவது வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களோட வாக்குகளை கூட இங்கே பதிவு பண்ணுறாங்க, அதுவும் ஒரு போலி வாக்குகள் தான். அதனால் என்ன பண்ணணும், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி நாங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கோம், எங்களால் வாக்கு பண்ண இயல முடியாது அப்படின்னு தேர்தல் கமிஷனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒரு போலி வாக்குகள் வந்து தடுக்கலாம். உண்மையாகவே வாக்குச்சாவடிகளில் என்ன மாதிரியான வசதி குறைபாடுகள் இருக்கிறது? எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் 9 o'clock தான் போய் நிற்கணும். சரி காலையிலே போவோம், ஃபஸ்ட்டாக நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு நிலைமை மாறணும் சார். ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 3 மணிலேருந்து 5 மணி சரி யாருமே வராது, ஒரு காக்கா கூட அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக காலையில் அந்த 9 மணிக்கு போகிறதுனால என்ன ஆகுது, ஒரு பெரிய க்யூ நிற்கிது. இந்த வரிசையில் போய் நின்று நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வருது. இதிலலாம் யார் நின்று ஓட்டு போட போகிற, நமக்கு 1008 வேலை இருக்குது, நம்ம போய் அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று நினைக்கிறாங்க சார். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கவங்களுக்கு லீவ் கவர்மெண்ட் வந்து லீவ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் லீவ் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் கொடுக்கல. சரிங்களா, அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி கொடுத்தாலும் இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா நைட்டு கிளம்பணும், நைட்டோட நைட்டாக கிளம்பி காலையில் போயிட்டு ஓட்டு போட்டு திருப்பி ஈவினிங் ரிட்டர்ன் வரணும். அது முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் ஓட்டு போட்டு வரணுமா, பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சார். இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து ஓட்டு போடணும் அந்த எண்ணம் இருக்காது. அவங்க டைமுக்கு வரவங்க அதுக்கு முன்னாடியே கட்சியில் இருக்க எல்லாம் அந்த ஓட்டை போட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபஸ்ட் டைம் வரவங்கள வந்து நீ ஃபஸ்ட் டைம் வந்தியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டீக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து செகண்ட் டைம் வரும்போது ஓட்டு போடவே இஷ்டம் இல்லாமல் வந்து எதுலேயோ ஒரு குத்திட்டு போயிடுறாங்க. அது மாதிரி அதை நிறுத்தணும், இளைஞர்களை வந்து சொல்லித்தரணும் நிறையா. முதல் முறை வாக்காளர்கள் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். ஏன்னா முதல் முறை போடும்போதே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் அது மேலே ஒரு வெறுப்பு வரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்றது. இப்போ இளைஞர்களும் பெரியவங்களும் லைனில் நின்று ஓட்டு போட்டுடுறாங்க. பட் ஆனால் வயசான தாத்தா ஸோ அவங்களெலாம் பார்த்தானா வெயிலில் நின்று முடியாமல் கஷ்டப்பட்டு ஓட்டு போகிறது அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறிச்சனலாக இருக்கும். இந்த சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை தரணும், இல்லை அவங்களுக்கு ஒரு தனி வரிசை நல்லதாக இருக்கும் அப்படின்றீங்க. நாட்டோட பிரஜை வாக்களிக்க வேண்டியது தன்னோட கடமை. இதை நினைக்கிறவன் இந்த கூட்டத்தையோ இந்த நேரங்களையோ எதிர்பார்க்கக்கூடாது. காலையில் அவங்க அலாட் பண்ணியிருக்கிற கால நேரத்துலேருந்து முடிகிற நேரத்துக்குள்ளே தன்னோட 5 வருட வாழ்க்கையின் செய்யக்கூடிய கட்டாயமான ஒன்று. இதை செய்ய தவறினா அவன் நாட்டோட பிரஜைக்கு லாயக்கு இல்லை, கல்வி அறிவு பெற்றும் குருடன். ஓட்டு உரிமை இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்து குறிப்பிட்ட வயதினர் வரைக்கும் 1 மணி நேரம், அதுக்கு அடுத்த வயதினர்லேருந்து அதுக்கு அடுத்தது, அதை மாதிரி ஒரு 5 வயதுக்கு அதிகமானவரா அதை மாதிரி பார்த்து கூட நம்ம வச்சா கூட நம்ம நாட்டில் சரியான முறையில் தான் நடக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் என்னன்னாக்கா சரியான செயல்முறையில் கிடையாது. கேமரா ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் தான் ஆனில் இருக்கும். 12 மணிக்கு மேலே ஆஃப் ஆயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். யார் அப்போதைக்கு ரூலிங்கில் இருக்கிறாங்களோ வந்து தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க கேமரா. ஓட்டு போடும்போது லைனில் க்யூன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அந்த க்யூவில் வந்து சந்தில் பூரத்துக்குன்னே ஒரு 4-5 பேர் வருவாங்க கட்சி ஆளுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அது ஏன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நம்மக்கிட்டே சண்டை வருவாங்க. ஏன்னா நாங்கள் கட்சி ஆள், எங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்குது, நாங்கள் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே வர சண்டை வராங்க.
அவங்க மட்டும் வராத, கூட பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே கூட்டின்னு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு க்யூவை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா, இது ஒரு லேடி முன்னாடி போயிட்டா கூட இந்த லேடி ஏன் போனாங்கன்னு கேட்டால், இவங்களால எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சாரத்துக்குன்னா ஆள் கூட்டின்னு வருவாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் வந்தால் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்குது, நாங்கள் தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை தடுத்து ஒழுங்குமுறையாக எல்லாருமே ஒரே க்யூவில் நின்று போகிற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனை வராது. நம்முடைய திரு ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார். உண்மையாகவே அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் நம்முடைய இருக்கிறது, அதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது? தேர்தலை வந்து அமைதியாக நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் நம்ம தேர்தல் ஆணையத்தை பார்த்தோம்னா, புதுடெல்லியில் அமைந்திருக்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய மொத்த ஸ்டாஃப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாலே 300 பேர் தான். தேர்தல் சமயத்தில் மட்டும் அவங்களுக்கு ஒரு 1.5 மாதங்களுக்கு வந்து அந்தந்த பகுதி லோக்கல் அரசாங்கங்களிடமிருந்து பணியாளர்கள் கிடைக்கிறாங்க. அந்த பணியாளர்களை வைத்து தான் அவங்க தேர்தலை வந்து அமைதியாக நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் தேர்தல்னு நம்ம பார்க்கச்சில வந்து தேர்தல் என்பது வந்து ஒரு தனி மனிதன் தனக்கு விருப்பமான அரசாங்கம் அமைய வேண்டும் என விரும்பி பெரும்பான்மையோருடைய ஒரு முடிவுக்கு இது காண்றது தான் தேர்தல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடிவு, பொதுமக்களுடைய முடிவு என்ன, ஒரு வாக்காளன் என்ன நினைக்கிறான் என்பதை அறிவிக்கிற வர ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் பார்த்திங்கன்னா அந்த பெரும்பான்மையான மக்களுடைய அந்த எண்ணங்களை உண்மையிலேயே அந்த முடிவுகள் பிரதிபலிக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பிரதிபலிக்காமல் போகிறதுக்கு பல காரணிகள் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். இப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னா அரசாங்கங்கள் வந்து இவிஎம்மை பயன்படுத்து, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு முதல்ல வந்து இந்த ஆணையமே தயாராக இருக்குதா என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து இதில் இப்போ போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு அதில் இருக்கிற ஒரு முறைகேடுகளை பற்றி நம்ம பார்க்கச்சில பெரும்பான்மையான முறைகேடுகளை வந்து தவிர்க்கக்கூடிய பணியை வந்து தேர்தல் ஆணையம் தவறுது. அது தவறுறதுனால தான் அந்த வாய்ப்பை வந்து அரசியல் கட்சிகள் வந்து சரியாக பயன்படுத்திடுது. ஸோ அது தவறுறதுக்கான காரணங்கள் என்னங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதற்கடுத்து அடுத்த கட்டத்தில் மக்கள் போகிற பட்சத்தில் அவங்க பதிவு செய்யக்கூடிய வாக்கு இயந்திரங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பறதாக இருக்குனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த ஆணையங்கள் கொடுக்குற வசதிகள் வந்து இப்போ பாருங்களேன், 5 ஆண்டுகளுக்கு முன்னே கொடுக்கச்சில வந்து ஓட்டு போட்டவங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறத தெரிகிற ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதை இந்த 5 வருஷம் கழித்து இப்போ கொடுக்குறாங்க. இந்த ஒரு வாய்ப்பை வழங்குறதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பூத்துலையும் மொத்தம் எத்தனை ஓட்டு பதிவாக இருக்குது, யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கா, யார் யாரெல்லாம் போடவில்லை அப்படிங்கிற தகவல்களை கூட அந்த இடத்துலையே ஒரு லிஸ்ட்டு மாதிரி வழங்குறதெல்லாம் வந்து ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த அரசாங்கம், அதாவது ஆணையம் செய்கிற பட்சத்தில் பெரும்பான்மையான முறைகேடுகளை வந்து தவிர்க்கலாம். வாக்கு இயந்திரங்களுடைய பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து இன்றைக்கி உண்டாக்கியிருக்கு. ஐரோப்பா போன்ற ஒரு முக்கிய சில நாடுகளில் கூட வாக்கு இயந்திரங்கள் வந்து பாதுகாப்பானதில்லை, அதை வந்து ரிக்கிங் செய்யலாங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்திலே போய் வாக்கு இயந்திரத்தை திருடி கொண்டு வந்து அந்த வாக்கு இயந்திரத்தில் எந்த அளவுக்கு முறைகேடுகளை செய்ய முடியும்னு ஹைதராபாத்தில் நிரூபித்தாங்க. அவரை போலீஸ் பிடிச்சி உள்ளே வச்சிச்சு. ஆனால் ஐரோப்பாவில் அவருக்கு வந்து கூப்பிட்டு வந்து பரிசு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அதில் இந்த செக்யூர்டு மோடு இருக்குது. அதை வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் உண்மையிலே ஒரு ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதா, அதில் வேறு ஏதாவது வந்து மேனிபுலேஷன் நடந்திருக்குதா, அவைகளை செக் பண்ணக்கூடிய அதிகாரமோ வசதியோ அந்த போலிங்க்கு வரக்கூடிய அந்த ஆஃபீஸருக்கு கூட கிடையாது. இதுவரை இந்த மிஷின்கள் வந்து எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற ஒரு இன்டர்னல் ஆடிட் கூட எலெக்ஷன் கமிஷன் செய்யவில்லை அல்லது செய்ததாக இதுவரை அறிவிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து உண்மையிலே இந்த மக்களுடைய விருப்பம் சரியான முறையில் இறுதி வரை கொண்டு செல்லப்படுதா, அந்த தீர்ப்பில் வந்து இந்த பெரும்பான்மை மக்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டாகும். நன்றி இளைச்செல்வன் சார். அதான் நீங்கள் பத்திரிகையில் இருக்கனால நிறைய இந்த முறைகேடுகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறீர்கள். போலி வாக்காளர்களை பற்றி கூட பக்கமாக தலைப்புச் செய்தியிலே வந்து நக்கிரனில் வந்திருக்கிறது. அப்போ இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? எங்கே போலி வாக்காளர்கள் இருக்காங்க? அப்போ வன்முறை அப்படின்னு சொல்லும்போது பதட்டமான சாவடின்னு அவங்களே சொல்கிறாங்க. இது பதட்டமான சாவடி இந்த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவில் கண்காணிக்கிறாங்கன்னு அதே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் மாதிரி இருக்குதுன்னு ஒரு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் முழுக்க ஆன்லைன் மூலமாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் நம்ம பேசலாம். போலி வாக்காளர்களை தடுக்க முடியுமா இல்லை தடுக்க முடியாதா அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போலி வாக்காளரை சேர்க்கிறதுங்கிறது ஒரு ஆளுங்கட்சியினுடைய கடமையாக இருக்கிறத வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாயிருக்கு. என்னென்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஆதரவு கேட்டு அவங்களுடைய வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறத விட வாக்காளர்கள் பட்டியல்களை வந்து எண்ணிக்கையை உயர்த்தி அதன் மூலம் தங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றியை கொண்டுட்டு வரணுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. பொதுவாக போலி வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனுடைய உயர் அதிகாரிகள் எந்த அளவுக்கு நேர்மையாக நடத்தணுங்கிற ஆசைப்பட்டாலும் கூட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசினுடைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. இப்போ அந்த மாநில அரசினுடைய அதிகாரிகள் யாராக இருக்கிறாங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள். அவர்களை மீறி நீங்கள் பட்டியலில் வந்து ஒரு வாக்காளரை இணைச்சிட முடியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாவட்ட செயலாளருக்கோ ஒரு மந்திரிகளுக்கோ அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்தெந்த சூழலில் வந்து நீங்கள் இப்போ வாக்காளர் பட்டியலில் வந்து நீ இணைச்சி கொண்டுட்டு வரியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வெகுமதி தரப்படும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பட்டியலை கொண்டுட்டு போய் கலெக்டர்கிட்ட முதல்ல கொடுத்துட்றாங்க. ஏன்னா கலெக்டர் என்பவர் தேர்தல் நடைமுறை நன்னடத்தை விதிகள் அமலானதுக்கு பிறகு அவர் தான் தேர்தல் அதிகாரி ஆகிடுறார். அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு அவர் கலெக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்டையோ ஆர்டிஓக்கிட்டையோ கொடுத்து அனுப்பிடுறாங்க. அது பண்டலாக இவங்க எந்த லிஸ்ட்டில் சேர்க்க சொல்கிறாங்களோ அது மாதிரி சேர்த்துட்றாங்க. அப்படி சேர்ப்பதன் அடிப்படையில் தான் பட்டியலில் வந்து இணைக்கப்படுது. இந்த சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அதை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கறது வந்து முழுமையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது கிடையாது எதிர்க்கட்சிகளால். அதிகபட்சம் எந்த விஷயங்கள் தெரியுதோ தன்னுடைய தெருவில் இருக்கிறவன் 4 பேர் போலி வாக்காளர் சேர்த்துருக்கிறான் அப்படின்னு கேள்விப்படுறதை வச்சுட்டு இவன் செக் பண்ணுவான். செக் பண்ணதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சி கொண்டு போய் கொடுப்பாங்க. அது அதை அந்த பட்டியலை வந்து தேர்தல் ஆணையம் செக் பண்ணும் பொழுது உண்மையாக இருந்தால் நீக்குது. ஆனால் இப்போ பட்டியல் வந்து எல்லாமே முழுமையாக நம்மளால் கொடுக்க முடியல. அதனால் மாநில அரசினுடைய அதிகாரிகளினுடைய துணையோடு தான் இந்த பட்டியல் வந்து இணைக்கிறதுனால தான் போலி வாக்காளர்களை தடுக்கப்படுறது இல்லை. வேட்பாளர் கூட ஒரே ஒரு நபர் அனுமதிக்குதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. வேட்பாளர் வந்து பூத் வரையிலும் உள்ளே போயிட்டு வரலாம். நீங்கள் வந்து பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கான லிமிட்டட் இதை வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருந்தாலும் கூட வேட்பாளர் கூட ஒருத்தர் தான் போகணும். ஆனால் வேட்பாளர் வரும்போது கும்பலாக இறங்குறது வந்து தடுக்க வேண்டியவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கணும். ஆனால் காவல்துறை வந்து ஆளுங்கட்சியினுடைய எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ அவங்களுடைய சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த போலீஸ் வந்து தடுக்கிறதில்ல. அதனால் திமுன்னு உள்ளே போகும் பொழுது எந்த விதமான வன்முறைகள் நடந்தாலும் மக்கள் என்ன பண்ணுவான், பீதி அடைஞ்சிட்டு வெளியில் வருவான். இல்லை மக்களால் தடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். இதனால தான் இந்த காவல்துறை வந்து பொறுப்பாக நடந்துருந்துருந்தாங்க நாள் இது வந்து தடுத்துறதுலாம். நன்றி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழைய வெர்ஷன் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைலில் இருக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கு மாதத்துக்கு ஒரு அப்டேட் வரும்போது 4 வருஷம் 5 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் வந்து இன்னும் அப்டேட் பண்ணால் என்னன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லாத டெக்னாலஜி கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரூலிங்கில் இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் மூலிமா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஆடியோ அனுப்புகிறாங்க, எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு, ரெட்டினா கண் ஸ்கேன் பண்ணுறது, பார்கோட் ரீடர்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆதார் எண்ணை இணைக்கிறேன்றாங்க. ஆதார் எண்ணை இணைக்கும் போது ஒரு பார்கோட் ரீடர், அதுக்குன்னு ஒரு தனி நம்பர், இந்த வாக்காளர்னா இவருக்கு இதுதான் தனி நம்பர் அப்படின்ற ஒரு இதை வந்து வைக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் அங்கே ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், போய் அங்கே ஒரு பார்கோட் ரீடர் வச்சா போதும். பார்கோட் ரீடர் காட்டினா அவங்களோட எண்ணை காட்ட போகுது. இல்லையோ அதை காட்டிட்டு அப்படியே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சிங்கன்னா போதும். யாருமே தேவையில்லை. அவங்களோட ஒரு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருந்தால் போதும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் தான் அந்த வாக்காளராக அப்படின்ற உங்களுக்கு தெளிவாக அந்த இது சொல்லிட போகுது. அதே மாதிரி உங்களோட வாக்காளர் எண்ணில் அந்த பார்கோட் ரீடரில் எது வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணலாம். உங்களோட மொபைல் எண்ணே அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாக்கு போட்டிட்டீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு SMS வர மாதிரி கூட பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம புது சிஸ்டமாக அப்டேட் பண்ணலாம். இது வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது இல்லை. நம்மகிட்ட இருக்கனால நம்ம இது கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மொத்தம் வந்து 26 லட்சம் பேர் இருக்காங்களாம். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்றாங்க. மீதி இருக்க அந்த 8 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க? ஏன் அவங்களுக்கு முழுமையாக போய் சென்று அடையலையா, இல்லை அவங்க வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களா என்ன? இப்போ பார்த்திங்கன்னா மாநில அரசு ஊழியர்களை வந்து தேர்தலில் பயன்படுத்துவதை விட மத்திய அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டாம். மாநில அரசு ஊழியர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கனால கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சி ஆட்களோடையோ இல்லை அதிகாரிகளோட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அதனால் மாநில அரசு ஊழியர்களோட மத்திய அரசு ஊழியர்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? மாநில அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சியை பற்றி நன்கு புரிந்தவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் மாநில அரசு ஊழியர்கள் அவர்கள் உறவு முறைக்காகவே இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன வகையான நட்புகள் வரணுங்கிறதுக்காகவே ஒரு சிலதை கூட்டுக்கொள்ளையாக இருப்பாங்க. அதனால் அந்த மாநில அரசு ஊழியர்கள் மனித நேயத்துடன் இருந்தாலே இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கும், நல்ல தேர்தல்கள் நடக்குங்கிறது என்னோட எண்ணம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு பீப்புள் தான். அவங்களுக்கும் எல்லாம் தெரியும் என்னென்ன ஊழல் என்னென்ன எங்கெங்கே நடக்குங்கிறது. அதனால அவங்க வந்து தனி அது இதுன்னு ஒன்றும் கிடையாது.
மாநிலமும் மத்திய ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். நம்மளுடைய இதில் வந்து இராணுவத்தில் வந்து ரிட்டையர்ட் ஆன பீப்புள்ஸ் எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க சார், நல்ல சர்வீஸ் பீப்புள்ஸ் எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோடு அவர்களை இணைச்சிட்டா பெஸ்ட். மத்தியமும் வேணால் இவங்களெல்லாம் கண்காணிப்பு குழு, அதாவது ஒரு பார்வையாளர்களாக கூட வைத்துக்கொள்ளலாம். மத்திய மாநிலம் பார்வையாளர்களாக வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் வந்து அவர்களை வைத்தே நடத்தலாமே. இதை வேட்பாளர் இருக்காருனாக்கா அந்த வேட்பாளருக்குன்னு பூத் ஏஜென்ட்டுக்கான ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்லிப் வந்து எல்லார் கையில் நிறைய பேர் கையில் போயிடும். இப்போது ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காருனாக்கா அந்த கட்சியோட வேட்பாளருடைய பூத் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் தேர்தல் ஆணையம் வந்து கட்டுப்படுத்தணும், ஒரு விதிமுறைக்குள்ளார கட்டுப்படுத்தணும். இத்தனை பேர் தான் இந்த வார்டில் இத்தனை பேர் தான் இப்போ உனக்கு வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு அலோடு, அதுக்கு மேலே யாருக்கும் தரக்கூடாது, ஸ்லிப் தரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்கன்னா, பூத் ஏஜென்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு நிறைய கட்சிக்காரர்கள் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, கட்சிக்காரங்க வந்து உள்ள வரைக்கும் வராங்க. அவங்க வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூத் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று வச்சுக்கிறது தான். அதுக்கான கட்டுப்பாடை விதிச்சாங்கன்னா, தேர்தல் ஆணையம் விதிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் மாறும். சரி, திரு கனகராஜ், அமைதியான முறையில் நடத்துவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்கிறதா? தேர்தலை அமைதியான முறையில் 100% முறை நடத்த முடியாது. ரீசன்ஸ் என்னென்னா, ஏற்கனவே நம்ம இப்போ சொல்ல வாரணாசியில் பிரதம மந்திரி அவர்கள் நின்ன வாரணாசி தொகுதியிலேயே 13 லட்சம் போலி வாக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தேர்தலுக்கு அப்புறம். அது இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வாக்காளர்களையும் எலெக்ஷன் கமிஷன் நீக்கியிருக்கு. அதே போல் டெல்லியில் 7 லட்சம் போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதையும் இப்போ நீக்கிட்டு இருக்காங்க. இப்போது கேரளாவில் பார்த்திங்கன்னா 40 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி சிஎம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி எங்கேஜ் பண்ணி அவங்களையெல்லாம் கண்காணிக்க ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியை எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே 6.5 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 6.5 லட்சம்ன்றது 16 லட்சம் வரலும் கூட இருக்கலாம். கணக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 லட்சம் கூட போலி வாக்காளர்கள் வருகின்ற சூழ்நிலை இருக்குது. இப்போ கணக்கெடுத்து பார்த்ததில் 6.25 சொல்லியிருக்கோம். ஆனால் மேலே கூட இருக்கும், டபுளாக இருக்கும், ட்ரிபிளாக கூட இருக்கும். இதை வந்து கண்காணிக்கணும்னா இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து இன் மை ஒப்பீனியன் அவங்க எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் பண்ணல, இன்னை வரலும் செய்யவே இல்லை. போலி வாக்காளர்கள் பேஸில் பார்த்தோம்னா ஒருத்தர் இறந்து போனவங்க வாக்குகளை பதிவு பண்ணுறது, இன்னொன்று அதே இடத்துல இடம் விட்டு இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க அவங்க ஓட்டை பதிவு பண்ணுறது, இன்னொன்று ஒருத்தரே வந்து அங்கேயும் ஓட்டு போடுறது இங்கேயும் ஓட்டு போடுறது. இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்னை வரலும் எந்த ஏஜென்சியும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எப்படி ஓட்டர்ஸை இது பண்ணணும் அப்படின்றதும் ஒரு கைட்லைன் இருக்குது. அதையும் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளணும். அதே போல் இப்போ நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை, இப்போ அந்த இவிஎம் மெஷின் இருக்கு இல்லையா, நண்பர் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார். இவிஎம் மெஷின் வந்து அவுட்டேட்டட் மெஷின், அதனுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் தான். 15 இயர்ஸ். இன்றைக்கி இவங்க எழுதி கேட்டிருக்காங்க, புது மெஷின் வேணுங்க, இந்த மாதிரி தேர்தல் 2016 நடத்துகிறோம், எங்களுக்கு புது மெஷின் வேணும்னு கேட்டிருக்காங்க. லா மினிஸ்ட்ரியில் அது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மொத்தம் இதுக்கு பட்ஜெட் வந்து 2000 கோடி ஆகும் செலவு, இப்போதைக்கு அந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண முடியாது அப்படின்னு பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2001 இப்போ யூஸ் பண்ண இவிஎம் மெஷின்களை இப்போ 2016 யூஸ் பண்ண முடியுமா? அது வந்து அவுட்டேட்டட், 15 இயர்ஸ் ஓவர். அதை எங்கே செய்கிறாங்கன்னா பெங்களூரில் தான் செய்கிறாங்க. பெங்களூரில் அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் ஃபண்ட் சேங்ஷன் பண்ணல, ஃபண்ட் சேங்ஷன் பண்ணால் நாங்கள் ஃபேஸ் மேனரில் செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னை வரலும் அதை செய்யலை. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு பொறுத்தவரையிலும் ஆஸ் எ லீகலி ஆஸ் எ லாயர் நான் கேட்குறேன், எத்தனை மெஷின்ஸ் வந்து நீங்கள் 2001 பயன்படுத்த மெஷின்கள் இப்போ நீங்கள் இங்கே பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்தணும். அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டு வந்து சொல்லணும். 2005 பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதை 2010, 2015, 2019 வரலும் 20 வரலும் பயன்படுத்தலாம். 15 வருஷம் அந்த லைஃப் டைம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இன்னை வரலும் தேர்தல் ஆணையம் சொல்லலை. ஏன் சொல்லன்னு நமக்கும் தெரியல. இப்போ அதே போல் இந்த போலி வாக்காளர்கள் டிரைவ் வந்து ஏற்கனவே நடத்தியிருக்கணும். இவங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் தேர்தல் நெருங்குதுன்னு தெரியும், இந்த வருஷம் அறிவிக்க போகிறோன்னு தெரியும். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த போலி வாக்காளர்களை வந்து களையிறதுக்கு அவங்க ஒரு செல்ஃப் வெல்ட், இப்போ இவங்ககிட்ட இருக்கிற ஆளுங்க வந்து 10, இவங்க சொல்கிறாங்க எங்கே யாரை வச்சு செக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதுக்காக பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 450 பேர்.
அவங்களுக்கு கீழே செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்குது. இப்போ சுய உதவி குழு இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன். இன்றைக்கி நீங்கள் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் சுய உதவி குழு இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. புதுவாழ்வு திட்டத்தில் இருந்தவங்க, அண்ணா திட்டத்தில் இருந்தவங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள முதியோர் பேரையும் சொல்லுவாங்க. அதே போல் அங்கே இருக்கிற அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸினுடைய டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கு. இது எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுதுன்னா, ஸ்வச் பாரத் மிஷன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்வச் பாரத் மிஷன்ன்றது பேசிக்காக டாய்லெட்டும் லெட்ரினும் எல்லார் வீட்டுகளுக்கும் கட்டித்தரணும். இன்றைக்கி அவ்வளோ நிலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னை வரலும் 30% தான் ரீச் ஆகிருக்கு, 100% ரீச் ஆகலை. இதை கண்காணிக்கிறது யாருன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்கள சும்மா ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர பர்மனெண்ட் ஆஃபீஸராக போட்டு எதுவுமே செய்யலை. இவங்களை பர்மனெண்ட் ஆஃபீஸராக போட்டு இந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவாக இவங்களை மாற்றினோம்னா போலி வாக்காளர்களை நிச்சயமாக நம்ம களையலாம். அதுக்குண்டான சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் எலெக்ஷன் கமிஷன் அதில் இறங்கவும் இல்லை. அந்த என்னென்ன போலி வாக்காளர்கள் டிரைவ் எப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்க செய்யவும் இல்லை. அவங்க ஹோம்ஒர்க் எதுவுமே செய்யலை. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். திரு ஜோ அருண், உங்களுடைய கருத்தாக இதில் என்ன அமைதியான முறையில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்னலாம் இருக்கிறது, எந்த இடத்துல தவறுகள் இருக்குது, அதை எப்படி களையணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜனநாயகத்தினுடைய செயல்பாடு ஒரே நாள் நடக்குது சார். ஜனநாயக ஆட்சி எப்போ நடக்குதுன்னா ஒரே நாள் நடக்குது. 5 வருஷம் ஜனநாயக ஆட்சி கிடையாது. இது அரசியல் ஆட்சி. அது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆட்சி. வருஷம் அந்த 5 வருஷமும் நம்ம யாரும் கவலைப்பட போகிற கிடையாது. இந்த ஒரு நாளில் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஊரில், ஒரு குறிப்பிட்ட ஒரு நார்த்து தமிழ்நாட்டில், வட தமிழ்நாடு ஒரு ஊரில் இந்த கேள்வியை எங்களுடைய மாணவர்கள்ட்ட கேட்டுட்டு அன்னைக்கு மாலையே வந்து ஒரு ஆய்வு நடத்தணும், ஆராய்ச்சி மாதிரி ஒரு ஆய்வு நடத்தணும். என்ன கேட்டோம்னா, இந்த ஊரில் அவங்க ஓட்டை கடந்த 3 தேர்தலில் யாரெல்லாம் போட்டுங்கன்னு நீ ஆச்சரியப்படுவீங்க. 60% மக்கள் வந்து போடலை. ஆனால் ஓட்டு போடுற இடத்துக்கு போனாங்க. ஒரு சில ஆட்கள் மையே போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. மைய போட்டவர் யார்? அரசியல் கட்சியை சேர்ந்தவர். அங்கே ஓட்டு போடுறார். ஏன்னா காரணம் என்னென்னா, தேர்தல் வாக்களிப்பு பண்ணுற இடத்துல கொலைகாரர்களையும் அரசியல் கும்பலையும் வச்சு நீங்கள் நடத்துறீங்க. யார் அரசியல் கும்பல்? தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவங்க. யார் அரசியல் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மாநில அரசு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள். இவங்களை வச்சு நீங்கள் நடத்துகிற வரைக்கும் இந்த தேர்தலில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மாநில அரசு அதிகாரிகள் இருக்கிறவங்களும் மத்திய அரசு அதிகாரிகள் இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சார்பு உள்ளவங்க சார். அந்த சார்பு இல்லாதவங்களும் யாருமே இங்கே கிடையாது. இங்கே சார் தேர்தல் ஆணையம் 5 வருஷம் என்ன பண்ணுது சார்? தேர்தல் ஆணையம் பண்ணும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன்னா அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் லீவ் சார். அந்த தேர்தல் பூத்தை விட்டு வெளியே தான் நீ என்னன்னாலும் பண்ணிக்கலாம். உள்ள பூராமே தேர்தல் ஆணையத்துக்குனே ஒரு படம் இருக்கணும் சார். அப்போத்தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் மாறுது. இந்த தெருவில் வந்து 300 வாக்காளர்னா இந்த 300 வாக்காளர் வந்துட்டாங்களா வரலையா, அவங்கள கூட்டு வர்றது யாருடைய பொறுப்பு? தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு. மக்களுடைய பொறுப்புன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அரசுக்கு பொறுப்பு உண்டு. நீங்கள் அரசியல் கட்சிகளை வச்சு தேர்தல் நடத்தக்கூடாது. நீங்கள் நடத்துறது போறாம அரசியல் கட்சிகளை வச்சு ஓட்டுப்பதிவு பண்ணுறீங்க. ஏன்னா மாநில அரசு அதிகாரிகளும் மத்திய அரசு அதிகாரிகளும் ஒரு கட்சி சார்பாகத்தான் இருப்பார்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் முழு பொறுப்பு எடுக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட இருக்குன்னா, நீ என்ன தான் பண்ணாலும் எனக்கு காசு கொடுப்பாங்க. இந்த நாடு வளரணும்னா தொழில் தொடங்கி முக்கியம் கிடையாது சார். ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தி நீங்கள் வந்து உயர்ந்து போக முடியாது. இந்தியா வளரணும், இந்தியா மாறணும்னா நீங்கள் வந்து என்னைக்கு தேர்தலை ஒழுங்காக நடத்துறீங்களோ அன்னைக்கு தான் சார் மாறும். அன்னைக்கு தேர்தலை நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாட்டு உங்கள் வீட்டில் சும்மா அமைதியாக இருக்கலாம். நீங்கள் எங்கேயே போய் நீங்கள் கரப்ஷன் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஒரு நாளுக்கு நீங்கள் 100 வருஷம் செலவழிக்கக்கூடிய காசை செலவழிச்சா கூட தகும். நீங்கள் லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவராக இருப்பனால இப்போ ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போது அந்த லயோலா கல்லூரி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுகிறது சார். அதில் வந்து சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இவங்க காசு வாங்கிட்டு சொல்கிறாங்க சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி சில இவங்க வந்து ஒரு 10 பேர் தான் போய் எடுக்கிறாங்க, மொத்தமாக எடுக்கிறது இல்லை, சும்மா ஒரு சில பகுதியில் போய் எடுக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியும்னு ஒரு 2 விவாதங்கள் எப்போதுமே வந்து கொண்டே இருக்கிறது. யார் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறது? யாரை பாதிக்குதோ அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கட்சி வந்து வராதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அந்த கட்சி தான் சண்டை போடும். அதே கட்சிக்கு முந்தின கருத்து கணிப்பில் இவங்களை சொல்லியிருந்தா அது ஒன்றும் பேச மாட்டாங்க. இதை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. இது சயின்டிஃபிக்காக பண்ணுறது சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க கேளுங்களேன். இப்போ 234 தொகுதி இருக்குது.
234 தொகுதியை நீங்கள் எடுக்க முடியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் ராங். செய்ய முடியாது. செஞ்சால் கூட நல்லா இருக்காது. சரி, அப்படி செய்யணும்னா 5 வருஷம் எடுக்கும் ஒழுங்காக செய்யணும்னா. அப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல புள்ளியியல் விவரப்படி என்ன பண்ணுவோம், ரேண்டம் சாம்பிளிங் சொல்லி ஜெனரேட் பண்ணுவோம். அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஜெனரேட் பண்ணுவோம். அப்போ 80 கான்ஸ்டியூவன்சி எடுக்கிறோம். இப்போ லாஸ்ட் டைம் எடுத்தது வந்து 80 கான்ஸ்டியூவன்சிஸ். 80 தொகுதிகள் எடுக்கிறோம். 80 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 100 பேரை எடுக்கிறோம். அந்த 100 பேரை எப்படி செலக்ட் பண்ணுறோம்? சயின்டிஃபிக்காக தான் செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 80 தொகுதியில் எதில் எடுத்திருக்கோம்? இந்த கடந்த 5 தேர்தல்களில் இது வந்து சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தலில் 5 தேர்தல்லையும் 70% மேலே போலிங் ஆன இடத்த மட்டும் கூப்பிடுறோம். ஏன்? அப்போ போலிங் நல்ல போட்ட இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, 45 வந்திருக்கு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு தொகுதியில் 45 தான் கடந்த வருஷம் வந்திருக்கு. ஏன்? இருக்கிற பூரா முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ் ஓட்டிங் போடுற அன்னைக்கு அவனுக்கு பிக்னிக், அவன் போகலை. ஆனால் எங்கே அதிகமாக இருக்கும்? நம்ம 80 தொகுதியில் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த 80 தொகுதியில் இருக்கிறவங்கள்ட்டையும் போய் எப்படி எடுக்கிறோம்? போய் பேப்பரை வச்சுக்கிட்டு என்னங்க ஐயா சொல்லுங்கன்னா, மக்கள்லாம் இப்போ ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டாங்க, நீங்கள் எந்த கட்சியிலேருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சேர்த்த மாதிரி சொல்லிடுறாங்க. சரி. ஆனால் இப்போ என்ன, நிறைய பேர் போய் எடுத்துட்டாங்களா, பூரா எல்லாமே வெல் ட்ரெயின்டு. நீங்கள் எங்கேருந்து சார் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இடத்த சொல்லிட்டோம். நாங்கள் வேணும்னே மாற்றி சொன்னால் கூட அந்த கட்சி சார்பாக தான் பேசுவாங்க. நீங்கள் எழுதிக்கிங்க சார், உங்களுக்கு தான் சார் ஓட்டு போட மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பேசுகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அரியலூருக்கு நான் அனுப்பினேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அரியலூருக்கு ஒரு 3 பசங்களை அனுப்பணும். 3 பசங்களும் எம்எஸ்சி படிக்கிறவங்க, எம்ஏ சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்க. அவன் போன உடனே ஊருக்குள்ளே போய் அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல வீட்டுக்கு, விருந்தாடி மாதிரி போவான் சார். வீட்டில் போய் தங்கிடுவான். அவன் பாட்டுக்கு டெய்லி போய் யார் இந்த பையன் 3 பேர் இருக்காங்க, விருந்தாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் அப்போ அவங்கள பற்றி மறந்துடும், கான்ஷியஸ்னஸ் போயிடும். அப்போ அவங்களோட வேலைக்கு போவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 10 கான்வர்சேஷனில் ஒரு கான்வர்சேஷன் ஒரு கேள்வியை போடுவாங்க எங்கேருந்து. ஏன்னா இப்போ இவர்கிட்ட கூப்பிட்டு, சார் நீங்கள் வீட்டில் உங்கள் ஜாதி வேற்றுமை பார்ப்பீங்கன்னா, நாங்கள் தாயா பிள்ளையாக பழகிறோன்னு சொல்லுவார். அவர் வீட்டை நான் 1 மாதம் இருந்தால் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி இதுக்கு என்ன பேருனா எத்னோகிராஃபிக் மெத்தடுங்கிறது. இது மாதிரி சார் நிறைய சொல்லலாம். சயின்டிஃபிக்காக தான் பண்ணுறோம். மார்ஜினல் எரர்னு சொன்னால் 10% தான் வரணும். நீங்கள் வேணும்னா யாருனாலும் வந்து பார்க்கலாம், எதுனாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். சார் நீங்கள் வந்து யாராருனாலும் எதுனாலும் பேசலாம். நீங்கள் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிறோம், சயின்டிஃபிக்காக ஒரு மாடல்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக்காக ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு மெத்தடாலஜி இருக்குது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மெத்தடாலஜியில் தப்பு இருக்கா சொல்லுங்கள், ஆனால் மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது. சரி, உங்களுடைய கருத்து கணிப்பு படி இந்த வருடம் உங்களுடைய கருத்து கணிப்பு, லைலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்பு என்ன? இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் சார் உங்களுக்கு வந்து ட்வில்ட்டிங், அதுதான் மாற்றம் ஏற்படுத்த போகுது. யாரோட சேர போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஏன்னா நிறையா மாணவர்கள் இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஓட்டு போடணும், இந்த உலகத்தை மாற்றணுங்கிற சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ஸு நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி ஜேஎன் யூனிவர்சிட்டியில் எப்படி ஒரு மாணவ குழுமம் வந்து உருவாகி வருதோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. இந்த அமைதியை நீங்கள் ஓட்டாக மாற்றினீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் வந்து இந்த சோஷியல் கான்ஷியஸ்னஸ் உள்ளவங்க, நிர்வாகத்திறமை அதிகமாக உள்ளவங்க, நிர்வாகம் ஒழுங்காக நடக்கணும், நிறையா விஷயங்கள் விசிபிளாக பார்க்குறாங்க சார். டேஞ்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், மானுடவியலில் சொல்லுவோம் டேஞ்சிபிள். நான் வந்து ஒரு ஆட்சியை வந்து எப்படி பார்க்குறேன், டேஞ்சிபிளாக பார்க்கணும். எனக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று உருவாகி ஒரு மேம்பாலம் வந்திருக்கணும் சார், நடக்கணும். ஆட்சியில் வந்து அரசே இயங்காமல் இருக்குது அப்படிங்கிறத நிறையா பேர் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மாற்றும். லைலா கல்லூரியினுடைய எல்லாரும் அந்த கருத்து கணிப்பை தொலைக்காட்சியில் பார்த்துருப்பாங்க, அதை எப்படி எடுப்பார்கள் அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு மட்டும் விழிப்புணர்வுள்ள தேர்தல் ஆணையம் கூட எப்படி நடத்த வேண்டும் என்பது மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் அமைதியான முறையில் வன்முறையின்றி நடக்கணும்னா என்ன பண்ணணும், போலி வாக்காளர்கள் இல்லாமல் நடக்கணும் என்ன பண்ணணும் என்பதை ஒரு வரியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. காவல்துறை வந்து நீதியும் நியாயமாக ஒர்க் பண்ணால் நல்ல ஓட்டு எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கும். சரி, மக்கள் அவங்க நேர்மையாக நியாயமாக ஓட் பண்ணணும்னு நினச்சாலே கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வாக்களிக்க போகும்போது அவங்களுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு அளித்து வாக்களிக்கிறத வெளியில் எல்லா இடத்தையும் கேமரா வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அந்த கேமராவை சரியான முறையில் பழுது பார்த்து வச்சு அந்த டிஸ்பிளேவை வெளியில் வச்சாலே
எப்போ ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்களோ இறுதி வரைக்கும் அந்த டிஸ்பிளே வெளியில் மக்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலே ஓரளவு குறைக்கலாம் சார். மக்கள் காசு வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாமல் தன்னோட மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணும். அதாவது மக்கள் அனைவருமே தாங்கள் வாக்களிக்கணும்னு 100% பதிவு செஞ்சவங்க வாக்களிக்க போனாலே போலி வாக்காளர்களே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது தேர்தல் ஆணையம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடக்கும். கட்சிக்காரர்கள் வெளியே நிற்காமல் இருந்தாலே ஒழுங்காக ஓட்டு போடுவாங்க சார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காவலர்களை அதிகமாக நியமிக்க வேணுங்க சார். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வாக்களிக்க வேண்டுங்கிறத மனசில் வச்சுட்டு எல்லாருமே போய் வாக்களிக்கணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு 100 பேர் தான் ஓட் பண்ண முடியும்னா 200 பேர் 300 பேர் வந்தாங்கன்னா இடம் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இடம் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். ஓட்டுன்றது என்னோட உரிமை. ஸோ நான் செய்வேன், நான் போடுவேன்றதை அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சு அவங்க போய் அவங்களுக்கு மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடணும் சார். அரசியல்வாதிகள் யாரும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் மூலயமாவே வாக்குப்பதிவு செஞ்சால் வாக்கு அமைதியாக அமையும். இந்த வன்முறை இது நடக்காது. தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட குழுவினை வாக்குச்சாவடியில் கொஞ்சம் அதிகரித்தாவே தேர்தல் ஒழுங்காக நடக்கும் சார். உள்ளே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்காக இருக்கக்கூடியவங்களை தவிர்த்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட ஆட்கள் மட்டும் இருக்கணும். நவீன தொழில்நுட்பத்தில் செய்ய வேண்டிய கூர்மைப்பாடுகளை பின்பற்றுவதும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை எல்லா அரசியல் இயக்கங்களும் மதித்து அதை பின்பற்றுவதும் இப்படி என்ற எதிர்பார்ப்புகளை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். இப்போ ஒரு வார்டில் 10 தெரு இருக்குன்னா முதல் ஒரு 2 தெருவுக்கு ஒரு டைமிங் கொடுத்துடணும். இப்போ 7லேருந்து 8 வரைக்கும் இந்த தெருவுக்கு இந்த முதல் தெரு 2வது தெரு, இப்போ 3வது 4வது தெரு அந்த 8லேருந்து 9 வரைக்கும் அந்த டைம் கொடுத்துட்டோமா அவங்கவுங்களுக்கு தேவையான டைமில் கியூ இல்லாமல் ரஷ் இல்லாமல் அழகாக ஓட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போட முடியாதவங்களுக்கு அந்த ஈவினிங் டைமை ஒதுக்கி விட்டுட்டோமா அந்த டைமில் பிரச்சனை இல்லாமல் அவங்கவுங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கள்ள ஓட்டுன்றதை இது பண்ண முடியாது. அவங்கவுங்க நேரடியாக போய் அவங்கவுங்க மனசாட்சி பொறுத்து ஓட்டு போட்டால் அமைதியான முறையில் சாத்தியமாகும். தேர்தல் அதிகாரிகள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாங்க சார். அதாவது இப்போ பேர் சேர்க்கறதுக்கு கொடுக்குற ஃபார்மே தான் இடமாற்றத்துக்கும் கொடுக்குறாங்க. அது கரெக்டான இப்போ இடமாற்றமாக அதுக்கான ஃபார்ம் கரெக்டாக கொடுத்தா போதும், போலி வாக்காளர்களை நீக்கிடலாம். அதே மாதிரி பேர் சேர்க்கறதுக்கான ஃபார்ம் கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டாவது அதிகாரிகள் சொன்னீங்க இல்லைங்களா, அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளையும் கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா லோக்கல் கட்சிக்காரங்க யாருன்றது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. ஸோ காவல் அதிகாரிகளையும் கொஞ்சம் இடமாற்றங்கள் செஞ்சு பண்ணால் எலெக்ஷனுக்கு நல்லபடியாக நடக்கும். ஓட் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருந்தும் வாக்காளர் அடையாள அட்டை அவங்கக்கிட்ட இருந்தும் நிறைய பேர் ஓட்டு போட இஷ்டம் இல்லாமல் போட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க பேர்லாம் கள்ள ஓட்டில் விழுந்துடும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் நோட்டால் போயிட்டு அந்த வாக்கு விழுந்தது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே அவங்க கரெக்டான ஆட்சியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்சிக்கு ஓட்டு போடணும். மக்கள் உரிமை ஆட்சி உரிமைன்னு சொல்கிறாங்க. அதை ஆட்சி உரிமையாக நடத்தாமல் மக்களுடைய உரிமையாகவே அதை நடத்துனாங்கன்னா அது சாத்தியமடையும். ஜனநாயகம் என்பது தனிப்பட்ட அங்கம் இல்லை, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சேர்ந்தது. அதனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பொறுப்புணர்வோடு இந்த ஓட்டுரிமை வழங்கணும். ஏன்னா நம்ம 5 வருஷத்துக்கு கிடைக்கிறதே இந்த ஒரு சான்ஸ் தான். இந்த ஓட்டே போட்டுருங்க. இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் கிட்ட ஐடியாஸ் கேட்டு புது பாதுகாப்பாக நியமிச்சா நல்லா இருக்கும். ராஜா சார், உங்களுடைய கருத்து? இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாம்பேயில் மட்டும் 2 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் கிடையாது. மகாராஷ்டிரா முழுமைக்கு 40 லட்சம் பேர் கிடையாது. தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் மாநில ஆணையாளர் என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவங்க அதுக்கு அதிக பொறுப்பெடுக்கணும். தேர்தல் குற்றங்கள் நடைபெறதுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஏன்னா தேர்தல் குற்றங்கள் பதிவு செய்யப்படுறதுல 10% கூட அவர்களுக்கான தண்டனைகள் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்யணும் தேர்தல் ஆணையம். அப்படின்னா தான் வருங்காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கப்படும். திரு இளைச்செல்வன், உங்களுடைய கருத்து? நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்பு இன்றைக்கி அரசியல் கட்சிகள்கிட்டையும் அரசு ஊழியர்கள்ட்டையும் இருக்குது. இதை மாற்றி தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அது நடந்ததுன்னா இந்த மாதிரியான போலி வாக்காளர்களோ கள்ள ஓட்டுகளோ வன்முறை இருக்காமல் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 32 துறைகளுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. அந்த துறைகளுக்கு ஒவ்வொரு துறைகளுக்கும் பார்த்திங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் ஊழியர்கள் இருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு துறையாகவே யாரும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அந்த துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5000 பேர் ஊழியர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த தேர்தல் நடத்த முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கணுங்கிற அடிப்படை எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தாவே இந்த தேர்தலை ஜனநாயகமாகவே நடத்திடலாம். திரு கனகராஜ் சார், உங்களுடைய கருத்து? போலியானதை தடுக்கிறது எப்படின்னா, இப்போ பஞ்சாப் யூனிவர்சிட்டி கைட்லைன் பிரகாரம் அதை க்ளீனாக அவங்க சொல்லியிருக்காங்க. கவுண்டர் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ரேஷன் கார்டு நம்மளும் கொண்டு போகிறாங்க. ரேஷன் கார்டுக்கு இன்னொரு டாக்குமெண்ட், இன்கேஸ் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவுண்டர் வெரிஃபிகேஷன் பண்ணால்
போலி இதை தடுக்கலாம். இது வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து உள்ளே மட்டும் போட்டால் போதாது, வெளியிலையும் கண்காணிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஊர்தி அமைத்து வெளியில் அந்த வாக்குச்சாவடி ஒட்டி நடக்கிற சம்பவங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஜனநாயக முறைப்படி அமைதியாக நடக்கும். அப்புறம் இந்த இவி மிஷின் நான் சொன்ன மாதிரி அவுடேட்டட் மிஷின் என்ன மேனுஃபேக்சரிங் டேட் அதை வந்து அறிவிக்கணும். போலிங் பூத்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சா கன்வீனியண்ட்டாக மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டைமிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ரொம்ப நேரம் நிற்கிற இது சுமை வந்து குறையும். ஓட்டிங் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இந்த வேலை சுமையை சரிய வர அவங்கள கவனிக்கவே முடியல. அதனால் இது அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது, அந்த புதுவாழ்வு திட்டத்தில் இருக்க சுய உதவி குழு அவங்கள வந்து பயன்படுத்தினா, ஏற்கனவே பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பிளாக் லெவல் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க ஒரு 450 பேர் இருக்காங்க. அவங்கள இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தணும்னா நல்லாயிருக்கும். நன்றி. இதை தடுக்க ஒரே வழியாக நான் பார்க்குறது, நீங்கள் தேர்தல் அந்த வாக்களிக்கிற இடம், இப்போ பாருங்கள் ஒரு கல்லூரியோ ஒரு ஸ்கூலோ இருக்கும் பார்த்துங்க, அந்த இடத்துல ஓட்டு போடுற இடத்துல முழுக்க தேர்தல் ஆணையத்திலிருந்து, இப்போ எப்படி சார் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் பாதுகாப்பு யார் கொடுத்தீங்க, யாரை கொண்டு வந்தீங்க, ஏன் நம்ம ஊரில் ஆளுகளை நம்ம ஊர் காவல் அதிகாரிகளை ஏன் போடல, நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. அது மாதிரி ஏன் செய்யாண்ண எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எத்தனையோதுக்கு செலவு பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொன்ன மாதிரி நாடு உருப்புறதுக்கு ஒரே வழி தான் இந்த நான் ஒழுங்கான தேர்தல் பண்ண அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து மத்திய இந்த மாதிரி சிஎஸ்எஃப் உள்ள அதிகாரிகளையும் உள்ளவங்களை போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா யாரும் வந்து பண்ண முடியாது. இதை தவிர்த்து மக்களுடைய மனநிலைக்கு மாறணும், இந்த மனநிலை மாறணும். எப்படி வந்து நீங்கள் வெள்ளம் வரும்போது அரசியலேருந்து தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு இளைஞர்களாக ஒரு இயக்கமாக சேர்ந்து இந்த வெள்ளத்தை சமாளிக்க முடிஞ்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த என்டையர் இதை வந்து நீங்கள் இளைஞர் கையில் கொடுத்தா கூட இவங்க செஞ்சுருவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள். தேர்தல் ஆணையம் 1950 என்ற ஒரு எண்ணை கொடுத்திருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாக்கு இருக்கிறதா இல்லை என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளலாம். மேல்நாட்டு அறிஞர் மிக அழகாக சொல்கிறார்கள், குட் பீப்புள் who don't vote will select the bad leader அப்படின்னு சொல்கிறார். நல்ல வாக்காளர்கள், ஓட்டு போடாத வாக்காளர்கள் தான் மோசமான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போது உங்களுடைய வாக்கை நீங்கள் போடவில்லை என்று சொன்னாலே மோசமானவர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு முக்கிய கருத்து இருக்கிறது. அப்படி உங்களுடைய வாக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள். வாக்கு அளிக்கின்ற அந்த நாளுக்கு உங்களுடைய வாக்கை போடாமல் விட்டு விடாதீர்கள். வாக்கு என்பது முக்கியம். உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.